தமிழ்நாட்டில் கண்டக்டர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 பேரை உத்தரப்பிரதேசத்துலேருந்து எடுக்க அங்கே உள்ள ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க நம்ம டிவிகே அரசு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ரயில்வே வரைக்கும் ஃபுல்லாக நார்த் இந்தியனை போட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து கண்டக்டர் வேலைக்கு வேற 1800 பேர். எனக்கு என்னன்னா, அந்த டிவிகே தொண்டர்கள் விஜய் விஜய்னு கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இந்த ஜாப்பை கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதை கூட பண்ண மனசு வரல. ஏதோ நார்த் இந்தியா, அது உத்தரப்பிரதேசம், அடே அவனுக்கு பஸ்ஸில் ஏறி பான் பராக்கை போட்டு துப்புன்னு துப்பி, அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெருசாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு ஊர் பேரை சொல்ல அவனுக்கு அது புரியாமல் செம காமெடியாக இருக்கும். என்ன தைரியத்தில் போட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து டிவிக்கோட ஐடியாவாக இருக்குது. மேலே வந்து பிஜேபி சம்திங் யாரோ வந்து எங்கள் ஆட்களை உள்ளே கொண்டு போ அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாப் வேலை பார்க்குறாங்கல்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட குடிமகன் ஆக்கிடுவாங்க. என்னடா நடத்துறீங்க? ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலே இது வரைக்கும் நடக்கல. இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல என்னென்ன கொடுமலாம் பார்க்க போறோமோ தெரியல.